Hey guys, what's up? Welcome back to another video. So guys, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கார்பியோ என்ன தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த ரிவ்யூக்குள்ளே போகும். இந்த காரை ரிவ்யூ கொடுத்ததுக்காக ஜெயின் கார்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாவது மஹேந்திரா காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் இல்லை என்கொயரி பண்ணணும்னா நான் உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் அட்ரஸை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது இந்த காரோட சைஸு தான். செம்ம பெரிய கார் கைஸ், செம்ம ஹியூஜான கார். அண்ட் இதோட ரோட் ப்ரெசன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா உங்களுக்கு வந்து மஹேந்திரா லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு கேம் கொடுத்துருக்காங்க 360 டிகிரி கேமராக்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூத் எலமெண்ட் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க க்ரோமில். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் வந்து ஹெட்லைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் எல்இடி யூனிட் தான் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோம் எலமெண்ட், இந்த சென்டர் இருக்க க்ரோம் எலமெண்ட்டை அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே இது வரைக்கும் போகும். அண்ட் அப்படியே கீழே வந்தோன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கார்பியனோட அந்த இது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனலான ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். ஏதோ டிசைன் எலமெண்ட்டாக மட்டும் வைக்காமல் ஒரு ஃபங்க்ஷனலான ஏர் வெண்ட் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் இந்த க்ரோம் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் சென்சர்ஸ் வருது. 2 பார்க்கிங் சென்சர் வருது. இங்கே ஒரு பார்க்கிங் சென்சர், அந்த வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்க்கிங் சென்சர் வந்துடுது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பானட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மேசிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹம்ப் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அந்த டிசைனை வந்து எலிவேட் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் நம்ம அப்படியே இப்படி சைடில் வந்தோன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரோட சைட் ப்ரொஃபைல். ரொம்ப ஹைட்டான கார், செம்ம ஹைட் இந்த காரில் ஆட்டோ ஹெட்லைட்ஸ் அண்ட் ஆட்டோ வைப்பர்ஸ் கொடுக்குறாங்க. டயரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 255/60 R18 டயர்ஸ். அண்ட் இது வந்து ஒரு டைமண்ட் கட் அலாயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்பென்ஷன் தெரியும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் வீல் டிஸ்க் வந்துடும். ஒரு பாடி கலர்டு ஓஆர்எம் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கைஸ், நம்ம பார்க்குற இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா Z8L டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஆன் ரோட் வேலூரில் வந்து 32 lakhs கிட்ட வருது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கீலெஸ் கார் தான். உங்களுக்கு வந்து கீலெஸ் சிக்னேஷனும் இருக்குது. உங்களுக்கு வந்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு க்ரோம் ஃபினிஷும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே சைடில் வந்தோன்னா இதுதான் ரியர் டயர். ஸோ ரியர் டயரை நான் சொன்ன மாதிரி ஆல் வீல் டிஸ்க். அண்ட் இந்த டயரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ஃப்ரண்ட் டயரோட சைஸ் தான். கைஸ், இதுதான் இந்த காரோட ரியர் செக்ஷன். ஸோ எனக்கு பர்டிகுலராக சொன்னால் இந்த ரியர் செக்ஷன் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த சைடில் அந்த டைலைட்ஸாக பார்க்கலாம், ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிளாக ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஒரு ரியர் வைப்பர், டிஃபாகர்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்கார்பியோ என்னோட பேஜிங். இந்த பக்கம் வந்தோன்னா பின்னாடி டோருக்கான டோர் ஹேண்டில், அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஆல் வீல் டிரைவ் வேரியண்ட், ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா 4 எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே வந்தோன்னா இது வந்து ரிவர்ஸ் லேம்ப். இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடிலாம் இல்லை, ஹாலோஜன்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த காரோட ஸ்பேர் வீல். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல், பட் அலாய் கிடையாது. இந்த காரோட ரியல் டெயில் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வால்வோ இன்ஸ்பயர்டு மாதிரி இருக்கும் இந்த டெயில் லேம்ப்பு. அதன் இது பார்த்திங்கன்னா இந்த டிஆர்எல்லாம் வந்து ஃபுல்லாக எல்இடி யூனிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. லோகோ. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா 4 சென்சர் வருது. உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சென்சர், இங்கே ஒரு சென்சர், அந்த அதே மாதிரி அங்கங்கே ஒரு சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காரோட ஃபியூல் லெட். ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசல் கார். நீங்கள் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் வெளியே இருந்து. நல்ல விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டர்னாக்ஸோட பேட்ஜிங் இருக்குது, அதான் உள்ளே இருக்க அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கார்பியனோட அந்த கொடுக்கு மாதிரியே வந்து ஒரு இதுக்கு கொடுத்துருக்காங்க, க்ரோம் ஃபினிஷ், அந்த டிசைன் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெயிலிங் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு ஆக்சுவலி. அந்த ரெயிலிங் வந்து ஒரு மாதிரி ஃபங்க்ஷனல் ரெயிலிங் ஆகும் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கைஸ், ரெக்வஸ்ட் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இருக்குது. கோ பேசஞ்சர் சைடுக்கும் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் சைடுக்கும் இருக்குது. அண்ட் தென் ரியர் பூட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். நம்ம பூட் ஓப்பன் பண்ணி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காருடைய பூட் ஸ்பேஸ். ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் வந்து 3rd ரோவையும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து சுத்தமாக இருக்காது. ஆனால் கொஞ்சம் பேக்ஸ் வேணால் வச்சுக்கலாம், பட் சுத்தமாக பூட் ஸ்பேஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டோரேஜ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இங்கே வந்து ஹேண்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 3rd சீட் வந்து நீங்கள் வந்து இந்த யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டு பண்ணிங்கன்னா வேணால் உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே லிவர் யூஸ் பண்ணி
இந்த சீட்டை மொத்தமாக மேலே தூக்கி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு கையில் அது பண்ண முடியல, ஏன்னா சீட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் தென் சின்ன வந்து பார்த்திங்கன்னா கப் ஹோல்டர்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. வேறு எதுவுமே இல்லை, ஏசி வென்ட் கூட எதுவுமே இல்லை. மேலே வந்து சின்னதாக லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பு கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீலை ரிமூவ் பண்ணுற அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாக்கோட லொக்கேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. மேபி எதாவது ஃப்ரிட்ஜ் வைக்கலாம், பட் இந்த இடத்துல எந்த ஃப்ரிட்ஜ் வைக்க முடியாது. சின்ன பேக், லேப்டாப் பேக் அந்த மாதிரி பேக்ஸ் வேணால் இந்த இடத்துல வச்சுக்கலாம். வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வைக்க முடியாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோடைய ரியர் டோர். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து டாப் ஆஃப் தி லைன் காரனால உங்களுக்கு வந்து லெதர்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் விண்டோஸ்க்கான பட்டன் இருக்குது. அண்ட் தென் டோர் அன்லாக் பண்ணி இது பண்ணுறேன். அண்ட் தென் ஒரு கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, பட் ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் இல்லை. ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்குது. அண்ட் தென் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரியர் சீட். ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது நிஜமாக சொல்ல போனால். ஏன்னா கார் சைஸே நம்ம பார்த்தோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸ் சைல்ட் மவுண்ட்ஸும் வந்துடுது. அண்ட் இந்த சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே உட்காந்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம் லெக் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு. அண்ட் தென் வந்து அண்டர் தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் சூப்பராக இருக்குது, ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது, ஆம்பிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேகசின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் ஒரு மேகசின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஏர் வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஏசி கண்ட்ரோல் இருக்குது. யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம் ரெஸ்ட்டும் வந்துடுது. ஆம் ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெட் தான் வருது, அட்ஜஸ்டபிள் ஹெட்டு. சென்டர் பர்சன் ஹெட் வருது, பட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரியர் சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் கொடுக்குறாங்க. பட் ஸ்பேஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அடல்ட் வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது, சைல்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கலாம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டேஷோடைய வியூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து ஹூக் கொடுத்துருக்காங்க, அதே தான் கிராப் ரயில் அண்ட் ஹூக். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைட் டோர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட் மாதிரியே தான் லெதரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பியானோ ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் விண்டோ 4 பவர் விண்டோட கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. அது வந்து சைல்ட் லாக் வந்துடுது, டோர் லாக் அண்ட் அன்லாக். அந்த வந்து ஓஆர்எம்மோட கண்ட்ரோல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஆர்எம் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் இது. ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அந்தளவுக்குலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே ஒரு பாட்டில் வச்சுக்கலாம், அந்த நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் அட்ஜஸ்ட் சீட் இருக்குது. அந்த லம்பர் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கீலெஸ் இக்னிஷன் இது. ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது. இங்கே கொஞ்சம் டம்மி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் லெவலர் இருக்குது, ஒரு ஏசி வேன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெதர் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பரான விஷயம். பெரிய காரில் ஏற முக்கியமான விஷயம் இந்த கிராப் ரயில் தான். கிராப் ரயிலை பிடிச்சி சைட் ஸ்டெப்பில் கால் வச்சு மேலே ஏறி உட்காரலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கோம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வியூ. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்பிக்கல் மஹேந்திராவுடைய ஸ்டியரிங் வீல். அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ், இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக் கம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் வந்து அனலாக் அண்ட் ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாக், மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே ஆட்ரனாக்ஸ் தான் நம்ம வந்து மற்ற மஹேந்திரா கார்ஸில் பார்க்கக்கூடிய அதே ஆட்ரனாக் சிஸ்டம் தான். வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது புதுசாக இல்லை. ஸோ அதே சிஸ்டம் தான் நம்ம வந்து 700 பார்த்ததும், அந்த XUV 300 பார்த்ததும் அதே டிஸ்பிளே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேவிகேஷன் வச்சுக்கலாம். அதன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மோட்ஸும் இருக்கும். உங்களுக்கு டிரைவ் இன்ஃபோ இருக்குது, ஃபியூல் இன்ஃபோ இருக்குது, டிஜிட்டலாக ஸ்பீடு காட்டலாம், தென் வெஹிக்கல் இன்ஃபோ, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த டயர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர்ஸ், அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம டிப்பிக்கலாக பார்க்குற அதே ஆட்ரனாக் சிஸ்டம் தான் இது. எல்லா மஹேந்திரா கார்ஸ்லையும் நம்ம பார்க்கக்கூடிய அதே ஆட்ரனாக் சிஸ்டம் தான் இது. அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கேஜ் இருக்குது. அந்த ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டெம்பரேச்சர் இது. அந்த வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் மோட் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ எந்த மோடில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத இங்கே பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த மோடெல்லாம் மாறுறது பார்க்கலாம். ஸோ மட் அண்ட் ரட்ஸ் இருக்கா, அந்த வந்து உங்களுக்கு வந்து
அடுத்த மோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்ட் மோட். ஆனால் கொஞ்சம் சிஸ்டம் வந்து ஸ்லோ தான். ஆட்ரனாக்ஸ் வந்து நம்ம மற்ற காசில் பார்த்த மாதிரி சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ தான். இது வந்து நார்மல் மோட். அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் மோடு மாற உங்களுக்கு வந்து இங்கே காமிச்சிட்ருக்கோம். அந்த அனிமேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிராவல், ஸ்னோ இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மோட்ஸ் இங்கே இருக்குது. இதுதான் அந்த காரோட சென்டர் கன்சோல். அண்ட் சேம் அதே ஆட்ரனாக்ஸ் சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த சேஞ்சும் இல்லை. டிஸ்பிளே மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸு. அந்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட கண்ட்ரோல்ஸ் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் வந்து அந்த ரோட்டரி டயல் கொடுத்தது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டுவல் ஜோன் ஏசி கண்ட்ரோல். ஹேண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா SOS பட்டன் இருக்குது. அந்த இதை பார்த்தீங்கன்னா கேமரா, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கேமரா வந்து நீங்கள் வந்து அந்த கேமரா ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா இருக்குது. சைடில் எந்த கேமும் இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா மட்டும்தான் இருக்குது. இந்த காலம் நான் சைட் கேமரா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாப் பட்டன், ஹசார்ட் லைட் பட்டன், அந்த இது பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது வந்து ஹில் டிசைன் கண்ட்ரோல். இங்கே வந்து ஒரு டம்மி பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். அதை நீங்கள் கீழே வந்தோன்னா வந்து அந்த ஏர் பேக்ஸ் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு காட்டுற மாதிரி இண்டிகேஷன் இருக்குது. அந்த வந்து பார்த்திங்கன்னா USB சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து. பட் டைப் சி எங்கேயுமே இல்லை. டைப் சி பின்னாடி மட்டும்தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டைப் A தான் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் சென்டரில் வந்தோன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட டிரான்ஸ்மிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கார். ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். அதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆல் வீல் டிரைவ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த மோட்ஸ் எல்லாமே இருக்குது. நார்மல், சாண்டு, ஸ்னோ, அந்த மோட்ஸ் எல்லாமே இருக்குது. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் ஹை அண்ட் 4 வீல் லோ. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் லாக்ஸ் இது. ஸோ உங்களுக்கு ஆஃப் ரோட் போகும்போது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லெதரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி லெதர் ஃபினிஷ் வந்து. அந்த இதை நம்ம ஓப்பன் பண்ணால் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீ வைக்கலாம். அவ்வளோ டீப்பாலாம் இல்லை, ஓகேஷான ஸ்பேஸ் தான். அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஷேட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மிரரோ எதுவும் இல்லை. அண்ட் தென் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேனிட்டி மிரர் இருக்குது, அலாங் வித் ஒரு லைட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IRVM, பட் இது ஆட்டோ டிமிங் இல்லை, மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ள லைனிங்கோட, சூப்பராக இருக்குது. அண்ட் தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட கண்ட்ரோல் இருக்குது, சன்ரூஃபோட கண்ட்ரோல். அண்ட் இந்த கால சன்ரூஃப் இருக்குது. பட் என்னன்னா ஒரு ஃபுல் சைஸ் சன்ரூஃப் கிடையாது. அதாவது ஃபுல் சைஸ்ன்றதா பேனராமிக் கிடையாது, ஒரு ஸ்டாண்டர்ட் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், ஒரு ஸ்டாண்டர்ட் சன்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா சோனி ஸ்பீக்கர்ஸ் வந்து வருது. உங்களுக்கு வந்து டாப் ஆஃப் த அந்த லக்ஸுரி லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனி ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுப்பாங்க இந்த காரில் இருக்குது. ஆனால் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அந்த சைடில் ஏர் பேக்ஸ் இருக்குது. அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர் பேக், இங்கே ஒரு ஏர் பேக் இருக்கும், சைடில் கர்டன் ஏர் பேக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சோனி வந்து டாப் ஆஃப் த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சோனி ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த ஆடியோ குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் அதை ப்ளே பண்ணுறேன். ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ என் ஓட்டிகிட்டு இருக்கோம். நம்ம ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கார். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் கார். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் டீசல் கார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோவில் வந்து 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வருது, பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் வரும். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ஹார்ஸ் பவர் அண்ட் தென் வந்து ஒரு 370 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கார் ஒரு டீசல் கார் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 175 PS ஆஃப் பவர், அப்புறம் வந்து 400 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆப்வியஸ்லி இந்த கார் வாங்குற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி டீசல் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பெட்ரோல் போக மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து டீசலுக்கு ஹை டிமாண்ட் இருக்கும். டீசல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் எக்கனாமிக்காகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹெவியான கார், ஆல்மோஸ்ட் ஒரு 2 டன் இருக்கக்கூடிய ஒரு காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் தான் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஒரு சின்ன ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனட் லைன்லாம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். உங்களுக்கு போனட் ஃப்ரண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுது, அண்ட் லெஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த இது உங்களால் அந்த சைஸ் ஃபீல் பண்ண முடியுது, பட் டிரைவ் பண்ணும்போது உங்களால் அந்த சைஸ் வந்து ஃபீல் பண்ண முடியல. அண்ட் ரொம்ப ஹையாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உட்காந்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 2வது மாடி அந்த மாதிரி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது இந்த காரில் இருக்கிறது. நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே கனெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் ரோடு மாதிரி இருக்கும், அப்படியே போய் ஹைவே கனெக்ட் ஆகலாம். அண்ட் இந்த கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கல் டார்க் கன்வெர்ட்டர் மஹேந்திராவில் யூஸ் பண்ணக்கூடிய அதே கியர் பாக்ஸ் தான்.
ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது கைஸ். நான் வந்து ஏற்கனவே வந்து XUV 700 சொன்ன மாதிரி தான் ஸ்டியரிங் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஸ்டியரிங். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி மெனியூரபிலிட்டிக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டியரிங். ஆனால் ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்ட் ஹை ஸ்பீட் போகும்போது நல்லா வே அப்பும் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ஸ்பீடில் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நல்லா வே அப்பும் ஆகுது. சஸ்பென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது செட்டப். ரொம்ப ஸ்டிஃப் கிடையாது, கொஞ்சம் ஒரு சாஃப்ட்வேர் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரைட் கம்ஃபர்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம இனோவா கிறிஸ்டாலாம் போகும்போது தான் நமக்கு வந்து சின்ன காரோட ரூஃப்லாம் தெரியும். பட் இந்த கார் நீங்கள் உட்காந்துருக்கும் போது ஃப்ரண்ட்டில் வர அந்த இனோவோட ரூஃபே எனக்கு தெரியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைட்டில் உட்காந்துருக்கீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரோட் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த காருக்கு. இப்போ கொஞ்சம் அந்த ஹைவே ட்ரைவ், கொஞ்சம் ஹை ஸ்பீட் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பாடி ரோல்ன்றது கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஹைட்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி ரோல் வந்து இருக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த சாஃப்டான சஸ்பென்ஷன்ஸ் இருக்கிறதுனால பாடி ரோல் இருக்கும். அண்ட் ஸ்பீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து பிக்கப் பண்ணுது. ஏன்னா அந்த 2 லிட்டர் அந்த 2.2 லிட்டர் என்ஜின் இருக்கிறதுனால ஸ்பீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ஆகுது. ஒரு கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுறோம், பாடி ரோல் இருக்குது, எவிடெண்ட்டாக பாடி ரோல் இருக்குது. பிரேக்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பிரேக்கிங். ஏன்னா ஆல் வீல் டிஸ்க் இருக்கிறதுனால பிரேக் பைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் பைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 2 டன் காரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்ஸ் வந்து கோத்ரூ பண்ணுவோம். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அண்ட் ஸ்பீட் வார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக எல்லா காலையாக இருக்க மாதிரி 80ல் ஒரு பீப் வரும், 120ல் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் பீப் வரும். நான் சொன்ன மாதிரி ஸ்டேரிங் வந்து நல்லா வேப் ஆகுது. ஹை ஸ்பீட்ஸ் போகும்போது வெயிட் வந்து உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ மெனுவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ரோட் நாய்ஸ் வந்து உள்ளே வருது, பட் ரொம்ப இல்லை. கொஞ்சம் இந்த சைடாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வின் நாய்ஸ் எனக்கு கேட்குது. பட் ரொம்ப ரோட் நாய்ஸ் இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ரிஃபைன்மெண்ட் எல்லாமே. அந்த டீசலோட அந்த ஒரு ஓக்கலாக இருக்கிறது வந்து உள்ளே அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. ரிஃபைன்மெண்ட் நல்லா ஓக்கல் தெரியுது, கொஞ்சம் ஓக்கலாக தான் இருக்குது. பட் உள்ளே வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டோ அது எதுவுமே வந்து உள்ளே வரல. ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன அண்டிலேஷனான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுறோம், அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் ஒரு ரொம்ப பேடான ஒரு பேட்ச். வந்து எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ப்ரொஃபைல் டயர்ஸும் அந்த கொஞ்சம் சாஃப்டான சஸ்பென்ஷன்ஸோட அந்த கம்ஃபர்ட்டே அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஃபீலே ஆகலை. ஈஸியாக கிளைட் பண்ணி வந்துருச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ரைவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் சூப்பராக இருக்கும். ஒரு மைல் மஞ்சனே சொல்லலாம். எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் வந்து டயர்ட் ஆகாமல் வந்து ஓட்டிகிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு வந்து லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் அந்த தட்டு உள்ளே தெரியுது, பட் அது ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஓகே தான். நீங்கள் வந்து ஹை ஸ்பீட் பில்டப் பண்ண உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ஸ்டியரிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேப் ஆகுது. அண்ட் ஸ்லோ ஸ்பீட்ஸ் போகும்போது உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா இது, கொஞ்சம் அந்த சிட்டி டிரைவிங் மாதிரியாக இருக்கிறதும் நம்ம நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் அந்த சைஸ் இருக்குல்ல, அந்த சைஸை வந்து நம்ம சிட்டிக்குள்ளே எப்படி ஓட்ட முடியும் அப்படின்ற மெனியூபிலிட்டி அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. ஹார்ன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு போல்டான ஒரு ஹார்ன் நல்லா இருக்குது. ஓஆர்விஎம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் அங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சின்ன இதுவாக இல்லாமல் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. கார் வந்து அதனாலே கூட வந்து மெனுவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும்.
கைஸ் உங்களை இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். until then பீஸ் பாய்.